Hare Krishna, dear devotees. Welcome back to this JAGANNATH PURI Dham virtual YATRA. Lord of the Universe, Hare Krishna, Vanakkam. Welcome everybody on this beautiful, wonderful Saturday evening to hear about the pastimes of Sri Jagannath Puri Dham. Ellarkum nandri, ellarkum vanakkam. We shall continue our journey today. Namo Vishnupadaya Krishna Preshthaya Bhutale Srimate Bhaktivedanta Swami Iti Namine Namaste Saraswati Deve Gauravani Pracharine Nirvisesha Shunyavadi Paschatya Deshatarine Jai Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shivasadi Gaura Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. So, before beginning, what did we hear? Just a recap. Anybody can recap what we heard, what we learned last time. What did we relish last week? Anyone? Hare Krishna. Hare Krishna. Kamakshi Mataji. சொல்றேன் ஒரு அளவுக்கு I will try to say actually. Okay. நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சீங்கன்னா if you hear about Krishna clearly, Krishna will go through the years and sit in their hearts அப்படின்னு ஆரம்பிச்சீங்க. Wonderful no to hear actually. Then நீங்க என்ன சொன்னீங்கன்னா இந்திரதும் மகாராஜ் வந்து he was so excited. So அந்த மாதிரி அந்த ஃபுட் எல்லாம் வந்துடுச்சு அவங்க ஊருக்கு. So விஸ்வகர்மா வராரு, வந்துட்டு நான் பண்றேன், நான் வந்து I'll make the deity. Am I right? Yes. பிரபுஜி deity அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து எனக்கு ஒரு தனி ரூம் மட்டும் எனக்கு கொஞ்சம் கொடுங்க அந்த மாதிரி சொல்றாரு. ஸோ சொன்னோடனே இந்திரதும் மகாராஜ் வந்து ஓகே நான் உனக்கு வந்து உங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றேன், என்ன கண்டிஷன் போடுறாருன்னா, நான் வந்து அந்த ரூம் உள்ள சாத்திட்டு உள்ள உக்காந்துன்னு நான் வந்து பண்ணுவேன், நீங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்திரது மகாராஜுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள பாட்ட வேலை நடந்துட்டு இருக்கு. அப்படி டக்கு டக்குன்னு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. இவர் வந்து டே அண்ட் நைட் வந்து இவர் வந்து இதுதான் இவரோட வேலையே வந்து காலையில எந்திரிப்பாரு, போய் அது பக்கத்துல நின்னுப்பாரு, அப்படியே இந்த கேட்பாரு. ஹில் பி சோ எக்ஸைட்டட், எப்ப அந்த நீல மாதவ டைட்டி வரப்போறதுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்லயே இருப்பாரு. எக்ஸப்ட் தூங்குறதுக்கு மட்டும் ஒரு போவாரு. இப்படியே 21 நாள் போயிட்டே இருக்கு. போன பிறகு சம்திங் ஸ்ட்ரேஞ்ச் ஹேப்பன். சவுண்ட் வரவே இல்லை. என்னடா அது சவுண்டே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன் சத்தம் வரல, இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு he couldn't control அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கதவை திறந்துடுறாரு. திறந்தா உள்ள பார்த்தா விஸ்வகர்மா அங்க இல்ல. அங்க வந்து பல்தேவ, சுபத்ரா, ஜெகநாத்தோட இது வந்து டைட்டி வந்து அப்படி அன்பினிஷ்டா இருக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆயிடுது. அவர் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆயிடுறாரு. ஐயோ நான் வந்து என்னோட ப்ராமிஸை பிரேக் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, சரி நான் ஐ வாண்ட் டு ஃபாஸ்ட் டில் ஐ டை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டட் சாண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அப்போ வந்து ஒரு ஆகாசவாணி வருது. நீ வந்து மை டியர் மகாராஜ், நீ ஒரி பண்ணாத, நான் வந்து இந்த மாதிரி தர்ஷன் ஐ வாண்ட் டு கிவ் லைக் திஸ், இந்த மாதிரி தான் தர்ஷன் கொடுக்கணும்னு நான் நினைச்சேன், அதனாலதான் நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றேன். இதை கேட்டதும் இந்திரது மகாராஜ் became வெரி வெரி ஹாப்பி. ஸோ நெக்ஸ்ட் டே ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் ஆர்கனைஸ் பண்றாரு. அதுல வந்து 3 பேரையும் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு. இது ஏன் இந்த ஃபார்ம் எடுத்தாரு அப்படின்றதுக்கான ஒரு கதை சொன்னீங்க. இது வந்து இட் ஹேப்பன்ட் இன் வாப்பர் யுகா, ஜஸ்ட் பிஃபோர் சோ மெனி இயர்ஸ் பிஃபோர் சக்தி யுகா வேர் இந்திரது மகாராஜ் லிவ்ட். அப்ப வந்து என்னன்னா குருக்ஷேத்ரா அந்த இடத்துல வந்து பிருந்தாவன் ஃப்ரெண்ட்ஸும் கிருஷ்ணரோட பிருந்தாவன் ஃப்ரெண்ட்ஸும் துவாரகா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மீட் பண்ணும்போது அப்ப வந்து கிருஷ்ணரோட வைஃப்ஸ் 16,118 வைஃப். ஆமே ரைட் பிரபுஜி? அவ்வளோ பேர் வந்து they wanted to hear about கிருஷ்ணா லீலா, சின்ன வயசுல என்ன நடந்தது அப்படின்றது ரோஹிணி அம்மா, பல்ராமோட அம்மா ரோஹிணிட்ட இருந்து கேட்கலாம், கிருஷ்ணாவோட லீலையை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு they wanted her to tell. ஸோ இப்போ ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னாக்கா,
ஒரு டென்ட்டுக்குள்ள டென்ட்டுக்குள்ள வந்து தி ஜஸ்ட் உள்ள எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உள்ள போயிட்டு ஐ சே திஸ், நல்லா நான் வந்து அவரோட கிருஷ்ணாவோட லீலையெல்லாம் சொல்லுவேன். ஆனா இந்த விஷயத்த வந்து கிருஷ்ணாவும் பல்ராமும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு வந்து சுபத்ராவை வந்து வாசல்ல காவலுக்கு வைக்கிறாங்க. அப்ப வந்து ஏன் அப்படின்னாக்கா வைக்கிறாங்க. அப்போ வச்ச உடனே சுபத்ராவுக்கு வந்து ஒரே இது, இந்த பக்கமும் காவலும் காக்கணும், இந்த பக்கம் அவங்க கதையும் கேட்கணும். இந்த பக்கம் ஒரு காது, அந்த பக்கம் அது. அந்த மாதிரி she was so excited. அதுக்கப்புறம் வந்து அப்ப வந்து பல்ராமும் கிருஷ்ணாவும் வராங்க அங்க. அப்புறம் இவங்க வந்து அந்த கதையை கேட்டுட்டே மூழ்கின உடனே கிருஷ்ணா பல்ராம் வர்றதே பார்க்கல. அதுக்கு அப்படியே கொஞ்ச நேரம் ஆன உடனே அப்படியே 3 பேரும் ஸ்டன் ஆகி நின்றுறாங்க. கிருஷ்ணா எல்லாரும் 3 பேருமே அப்படியே ஸ்டன் ஆயிடுறாங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் எஸ்டசி அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் ஹியரிங் திஸ் கிருஷ்ணாஸ் பாஸ்ட் டைம், கிருஷ்ணாவோட பாஸ்ட் டைம் கேட்டு அப்படியே ஸ்டன் ஆயிடுறாரு. அது வாட் வில் ஹேப்பன்னா, கண்ணு நல்ல பெருசாகும், அப்புறம் லிம்ஸ் எல்லாம் குட்டி ஷார்ட் ஆகும், அண்ட் வில் கெட் தி கூஸ் பம்ப்ஸ். அதெல்லாம் அது எல்லாரும் தே நோட்டீஸ் என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்ப வந்து நாரத் அங்க வராரு. வந்துட்டு வந்து நாரதரும் இவங்க எல்லாம் பார்த்துட்டு he was completely stunned. அப்படியே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் நார்மலுக்கு அப்படியே கிருஷ்ணா, பல்ராம், சுபத்ரா எல்லாரும் நார்மலுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன நடந்தது, இல்ல ஒண்ணுமே இல்ல தெரியாத மாதிரி இது பண்றாங்க. அப்போ நாரத் சொல்றாரு, இல்ல நான் பார்த்துட்டேன், நீங்க வந்து நீங்க அவ்வளவு நல்ல ஒரு அந்த இதை வந்து நான் பார்த்துட்டேன். ஹவ் யூ அந்த கதையை கேட்டு வந்து உங்களோட இதெல்லாம் தர்ஷனை நான் பார்த்துட்டேன், நீங்க இது வந்து உலகத்துக்கே நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. கேட்டுட்டு வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, சரி வெயிட் பண்ணு, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, நான் எல்லாருக்கும் நான் இந்த தர்ஷனை நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவுதான். Very nice. Very beautiful. Very beautiful narration. Thank you so much, Mataji. So yes, so இதுதான் வந்து, so this is how Jagannath, Baladev and Subhadra are deities in the particular formula, right? In the particular formula எப்படி வந்ததோ, எப்படி அவங்க வந்து இந்த ஃபார்ம்க்கு எப்படி வந்தாங்களோ அப்படி ஒரு இதுக்கு ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரி, ஒரு பாஸ்ட் டைம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேட்க போறோம் அப்படின்னா, a few pastimes that happened in the surrounding areas. அதாவது ஜெகநாத் பூரி டெம்பிள் பத்தி நம்ம வந்து கேட்டுட்டோம் நிறைய விவரமா. 2 வாரமா we heard about the main Jagannath temple and the Jagannath deities. Jagannath, Baladev, Subhadra oda history, temple oda history, Nilachal and the area oda history கேட்டோம். இது போக இந்த சுத்தி இருக்கிற ஏரியாஸ்ல there were many millions of pastimes have happened. So now we will hear a few of them. சரிங்களா? அந்த சுத்தி இருக்கிற அந்த ஏரியால ஜெகநாத் பூரி தாம்ல நடந்த ஒரு சில பாஸ்ட் டைம்ஸ், ஒரு சில லீலைகள் பத்தி நம்ம வந்து கேட்போம். ஓகேங்களா? So one of the most important places, அதாவது ஜெகநாத் பூரியில இருக்கிற ரொம்ப important placesல ரொம்ப important, one of the most important places என்னன்னு பாத்தீங்கன்னா, it's called Chaitanya Mutt, right? The Chaitanya Mutt. அதாவது நம்ம கிராண்ட் ரோடு இருக்கு இல்லையா, the place where Rath Yatra happens. The Rath Yatra பத்தி நம்ம we will discuss one day. So Rath Yatra நடக்கிற அந்த ரோடு இருக்கு இல்லையா, ஜெகநாத் பூரி டெம்பிள்ல இருந்து the big huge road, it's called the grand road. அந்த கிராண்ட் ரோட்லயே ஒரு சின்ன மடம் இருக்கும், சைத்தன்ய மடம், ரைட்? சைத்தன்ய மடம், ரைட்? அங்க வந்து இப்போ that is right now it is a ashram, ஒரு டெம்பிள் பிளஸ் ஆஷ்ரம், ரைட்? எப்படி நம்ம வந்து இஸ்கான் டெம்பிள்ஸ் போய் பாத்தீங்கன்னா ஒரு டெம்பிள் இருக்கும், பின்னாடி ஒரு ஆஷ்ரம் இருக்கும். அதே மாதிரி சைத்தன்யம் மட்டும் அப்படி இருக்கு. there is a temple and there is an ashram. ஆனா இது டெம்பிளா மாறதுக்கு முன்னாடி it was a house, ஒரு வீடு. யாரோட வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கௌடிய சம்பிரதாயம், நம்மளோட கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வர ஏகப்பட்ட ஸ்டால்வர்ட், ரொம்ப உயர்ந்த வைஷ்ணவ ஆச்சாரியர்ஸ்ல இருந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆச்சாரியோட ஒரு வீடு அந்த சைத்தன்ய மடம். அந்த ஆச்சாரியர் யார் வந்து பாத்தீங்கன்னா, is the very exalted Bhakti Vinod Thakur, right? Srila Bhakti Vinod Thakur, அதாவது around a few years back, right? British காலத்துல இருக்கும் பொழுது, பிரிட்டிஷ் வந்து when they were ruling India, அந்த காலத்துல
Bhaktivinoda Thakur இருந்தாரு. He was there on this planet and he was living in that house. And the Chaitanya Math. We Yatra போறவங்க, it is there in the itinerary. நீங்க கண்டிப்பா போவீங்க. So you will see that place சாக்ஷாத் நீங்க பாப்பீங்க. So அதுல நிறைய பாஸ்ட் டைம்ஸ் அற்புதமான ஒரு பாஸ்ட் டைம் நடந்தது, ரைட்? ஒரு பியூட்டிஃபுல் லீலை நடந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ அது வந்து பக்திவினோத் தாக்கூரோட வீடு. ஓகேங்களா? பக்திவினோத் தாக்கூருக்கு நிறைய குழந்தைங்க. ஆக்சுவலி பக்திவினோத் தாக்கூர் யாருன்னு பாத்தீங்கன்னா, மேபி இன்னொரு நாள் வந்து lot of us don't know about Bhaktivinoda Thakur. He is a very exalted Vaishnava. அந்த டைம்ல அவர் வந்து மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தாரு. ஒரு எப்படி நம்ம இந்த காலத்துல ஹைகோர்ட் ஜட்ஜ்னு சொல்லுவோம் இல்லையா, பிரிட்டிஷ் காலத்துல கோர்ட் மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லுவோம். இஸ் a judge of the court. So Bhaktivinoda Thakur was the high court judge, magistrate on the Navadvip time, on the Bengal and the area. He was a judge. At the same time, he wrote millions and millions of books. நிறைய வைஷ்ணவ கல்ச்சர் பத்தி, பகவானுக்கு எப்படி பக்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய புக்ஸ் எழுதினாரு, ரைட்? சோ அதாவது நம்மளோட ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் us are கிரகஸ்தர்ஸ், ரைட்? we are all householders. ஒரு கிரகஸ்தனா இருந்துட்டு எப்படி பக்தி பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து ஏதாவது இன்ஸ்பிரேஷன் வேணும் அப்படின்னா, the most primary example, the most exalted example உங்களுக்கு மைண்டுக்கு வரணும் அப்படின்னா Srila Bhaktivinoda Thakur. Perfect balance between professional life and devotional life, right? ஒரு நாளுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் மட்டும் தான் தூங்குவாரு. அந்த மாதிரி நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரல. But a perfect example of how to balance professional and devotional life, right? So அவர் தான் அங்கே தங்கிட்டு இருந்தாரு இந்த சைத்தன்ய மடத்துல. அவருக்கு வந்து ரொம்ப நாளா ஒரே ஒரு பிரேயர் இருந்தது, right? He was also the magistrate for the JAGANNATH Puri temple. நம்மளோட இப்போ இருக்கிற JAGANNATH Puri templeக்கு அவர் தான் வந்து இன்சார்ஜ் மாதிரி, right? He was a trustee and the magistrate for managing the temple, right? அந்த காலத்துல. So அவரோட ஒரே ஒரு பிரேயர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெகநாத் கிட்ட ஒரே ஒரு பிரேயர். He wanted a son who can carry on this legacy, who can carry on the Vaishnava parampara forward, right? அவரோட ஹார்ட் ஒர்க் வந்து முன்னாடி கொண்டுட்டு போகிறதுக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டே இருந்தாரு ஜெகநாத் கிட்ட, right? Then finally after a long time he had many sons and daughters, many children he had, right? Many children he had, but he did not see that spark in any all of them. அந்த ஒரு ஒளி வந்து அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன், இந்த பையன் தான் என்னோட லெகசி வந்து ஃபார்வர்ட் எடுத்துட்டு போவான் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட அவர் பார்க்கல. Finally, in 1784, in the year 1874, I'm sorry, 1874ல அவரோட வீட்ல வந்து இந்த சைத்தன்ய மடத்துல ஒரு பிரமாதமான ஒரு boy child was born. He appeared, right, in the womb of his wife, right? A very beautiful baby boy came out, right? அவரோட இந்த பேபியோட லட்சணம் பார்த்த உடனே அவர் முடிவு பண்ணிட்டாரு, yes, he is the boy. அது எப்படி? how did he find out that this is the boy, right? This is the boy who will carry on my legacy. ஏன் அப்படின்னா, பிறந்த உடனே குழந்தைங்களுக்கு வந்து அம்பிளிக்கல் கார்டு இருக்கும் இல்லையா, it connects the baby with the mother, right? இந்த குழந்தைக்கு அந்த அம்பிளிக்கல் கார்டு வந்து மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும், நேரா இருக்கும், காயில்ட் அப்பா இருக்கும், ரொம்ப மெஸ்ஸியா இருக்கும் இல்லையா. பட் இந்த குழந்தைக்கு வெளியே வந்த உடனே the umbilical cord was arranged like this. இப்படி I mean left side shoulder போயிட்டு அப்படி தலையில கழுத்துல அப்படி சுத்திட்டு இருந்தது. just like பிராமணர்கள் வந்து தன்னுடைய கழுத்துல வந்து அந்த புனல் கட்டுவாங்க இல்லையா, புனல் ஹோல்ட் பண்றதுக்கு கழுத்துக்கு சுத்தி போடுவாங்க. கரெக்டா பாத்துக்கீங்களா? It will go around the over the shoulder and around the neck, yeah, to hold it in place so that அது கீழ தொங்காம lower body touch ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த thread வந்து கழுத்து சுத்தி போடுவாங்க, right? Just so that it stays up. அதே மாதிரி அந்த பேபியோட umbilical cord it went over the shoulder and around the neck, just like a brahminical thread, right? In the symptom பார்த்த உடனே Bhaktivinoda Thakur was very happy. Yes, he is the perfect child, right? He is the boy who will take this Vaishnava parampara forward. இது மட்டும் இல்ல, after a few months கழிச்சு Rath Yatra is happening. Jagannath Rath Yatra.
குழந்தை வந்து ஒரு few months தான் இருக்கும், ரைட்? Februaryல வந்து இவர் அப்பியர் ஆனாரு. ரத் யாத்ரா வந்து நடக்கிறது வந்து மே ஜூன்ல நடக்கும், ஜூன் ஜூலை அந்த டைம்ல. ஜூன் ஜூலை ரத் யாத்ரா நடக்கும். மிராக்யூலஸ்லி ஒரு பெரிய அற்புதம் என்ன நடந்ததுன்னா, when the Ratha came in front of Chaitanya Mahaprabhu, பக்திவினோத் தாக்கூரோட வீடுக்கு முன்னாடி ஜெகநாதரோட ரதம் வந்துச்சு. வந்த உடனே அப்படியே நின்றுச்சு, நகரவே இல்லை, ஒரு இன்ச் கூட நகரவே இல்லை. நிறைய ஜெகநாதரோட பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க, ஹியூஜ் ஸ்டால்வர்ட் வெரி ஹியூஜ் பாடி பில்டர்ஸ் இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டாங்க, இழுத்தாங்க, அனிமல்ஸ் வச்சு இழுத்தாங்க, எலிபென்ட்ஸ் வச்சு இழுத்தாங்க, போகவே இல்லை, நகரவே இல்லை. Right? Then finally Bhaktivinoda Thakur and his wife, they brought the baby. Baby and the baby வந்து கூட்டிட்டு போய், அப்போலாம் வந்து அந்த காலத்துல ஜெகநாத் ரத யாத்திரை நடக்கும்போது you can climb on the ratha and touch the deities. இப்போலாம் அதை அலோவ் பண்றது கிடையாது. இப்போலாம் விட்டு போறதுக்கு அலோவ் பண்றது கிடையாது. இப்போ ரைட்? ஸோ at that time you can மேல ஏறிட்டு ஜெகநாதரை வந்து தொடலாம் அப்படி. ஸோ பக்திவினோத் தாக்கூர் and his wife பகவதி தேவி ரெண்டு பேரும் வந்து இந்த பேபியை வந்து கூட்டிட்டு போய் ஜெகநாதருக்கு முன்னாடி, ஜெகநாதர் காலுக்கு முன்னாடி அப்படி கீழே வைக்கிறாங்க. வச்ச உடனே அந்த பேபி என்ன பண்ணுது, ரெண்டு கையும் அப்படி ஆடி ஜெகநாதரோட கால் தொடுது. கால் தொடுது, அப்படி கால் தொடுது அப்படி நமஸ்காரம் பண்ற மாதிரி அப்படி தொட்ட உடனே ஜெகநாத் கழுத்துல இருக்கிற மாலை கீழே விழுந்துச்சு குழந்தைக்கு மேல. It's falling right on top of the baby. Right on top of the baby. And immediately இது நடந்த உடனே அந்த மாலை வந்து மேல பட்ட உடனே ஜெகநாதரோட ரதம் மூவ். It's moving, starts moving. இவ்வளவு நேரம் வந்து மூவ் ஆகாத ஒரு ரதம் இந்த பேபி மேல ஜெகநாத் வந்து ஆசீர்வாதம் பண்ண உடனே it starts moving. இதுக்கு மேல கன்ஃபர்மேஷன் கொடுக்கவே முடியாது பகவான். பக்திவினோத் தாக்கூர் was very happy. Finally I got my varis. எனக்கு வந்து ஒரு ஏர் கிடைச்சது. I got my heir, right? I got my varis. This is the boy who will take the Vaishnava Parampara forward, right? Internationally, right? Internationally. அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணிட்டார். தென் அப்பல இருந்து இந்த பையனுக்கு வந்து பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேர் வச்சான்னு பாத்தீங்கன்னா பிமல பிரசாத். எதுக்கு பிமல் பிரசாத் பேர் வச்சான்னு பாத்தீங்கன்னா, அன்னப்பிரசனம் பண்ணுவாங்களே பேபிக்கு அன்னப்பிரசனம் பண்ணும்போது இந்த பேபிக்கு வந்து ஸ்பெஷலா ஜெகநாத் பூரியில இருந்து விமலா தேவி, அதாவது ஜெகநாதோட பிரசாதம் இருக்கு இல்லையா, ஜெகநாதுக்கு நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜெகநாதோட பிரசாதம் வெளியே வரும், உடனே வெளியே வராது. Immediately after offering to Jagannath, it goes to the Vimala Devi temple. Vimala Devi யாருன்னு பாத்தீங்கன்னா பார்வதி தேவி. அது ஏன் இப்படி நடக்குது, ஏன் வெளியே வராம விமலா தேவிக்கு போகுது, இதுக்கு பின்னாடி ஹிஸ்டரி இருக்கு. We will discuss that later. Okay. இன்னைக்கு டைம் இருந்தா இன்னைக்கு நம்ம கேட்கலாம். Right? Else next week. Right? So விமலா தேவியோட பிரசாதம் வந்து விமலா தேவிக்கு ஆஃபர் பண்ணிட்டு வெளியே வரும். எல்லா பிரசாதம் ஜெகநாத் பூரியில இருந்து எல்லா பிரசாதம் அப்படிதான். That is the custom. ஜெகநாதருக்கு ஆஃபர் பண்ணிட்டு it goes to விமலா தேவி. Right? அந்த விமலா தேவியோட பிரசாதம் தான் இந்த பேபிக்கு அன்னப்பிரசனம் பண்றதுக்கு கொடுத்தாங்க. So that's why Vimala Prasad. Right? So in Odia language, Bengali language la va அப்படிங்கிற வார்த்தை கிடையாது, ப தான் சொல்லுவாங்க. Right? vaவே கிடையாது, vaவே சொல்ல மாட்டாங்க. Right? So everywhere you see they will say only ba. So Vimala is Bimala, right? Like that. That's their language, right? Vimala Prasad. So that's why his name became Vimala Prasad. Okay, like that. So adukaprom this baby is growing up, and he is growing up to be yet another very very exalted acharya. Avaroda per vandu pathina Ashtottara Sara Sri Shiva, His Divine Grace Srila Bhakti Siddhanta Saraswati Goswami Thakur, or in short Bhakti Siddhanta Saraswati. Right? Avaroda per sannyas vaanga kalichu kalyanam pannama sannyas vaangiraru. 7 வயசுல he is Bhagavad Gita எவ்வளவு verses இருக்கு? How many of you know it? How many verses are there in Bhagavad Gita? 700. Yes, 700 verses. So Bhagavad Gita இருக்கிற 700 verses Bhakti Siddhanta Saraswati Thakur வந்து 7 வயசு 7 years of age ல மனப்பாடம் பண்ணிட்டாரு. Not only மனப்பாடம், he could give elaborate explanations to each and every verse. ஒவ்வொரு 700 verse இருக்கிற ஒவ்வொரு verse-க்கும்
Bhakti Siddhanta Saraswati Thakur 7 வயசுல completely beautiful explanations கொடுப்பாரு. அவ்வளோ ஜீனியஸ் வைஷ்ணவா he was. Then he went on, அவரோட லைஃப் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எலாபரேட்டா இருக்கும். Very colorful life history, rich life history. His writings, English language, அவரோட English language நீங்க கேட்டீங்கன்னா you will definitely need an online dictionary to understand it, right? அவ்வளோ rich language இருக்கும் அவரோடது, right? Very very beautiful language. நிறைய books எழுதியிருக்காரு. சூரிய சித்தாந்தா ரொம்ப ரொம்ப யங் ஏஜ்ல he wrote a book on astrology. அஸ்ட்ராலஜில ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான கான்செப்ட்ஸ் வச்சு அது ரொம்ப சுலபமா எக்ஸ்பிளைன் பண்ணி சூரிய சித்தாந்தா அப்படிங்கிற ஒரு புக் எழுதி he explained it. Astrology, right? And like that, beautiful scholar, very scholarly. And Bhakti Siddhanta Saraswati யார் வந்து பாத்தீங்கன்னா he is the spiritual master of our founder Acharya, His Divine Grace Bhaktivedanta Swami Prabhupada, right? 1922 year 1922 ல Bhakti Siddhanta Saraswati Thakur மீட் பண்றாரு. யார்கிட்ட? யார் கூட மீட் பண்றாரு? பிரபுபாத், நம்மளோட ஸ்ரீல பிரபுபாத் கூட மீட் பண்றாரு. அந்த நேரத்துல he is instructing Prabhupada to spread the teachings of Chaitanya. Lord Chaitanyaவோட டீச்சிங்ஸ் வந்து நீ கொண்டுட்டு போய் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு போய் ப்ரீச் பண்ண, அவங்களுக்கு போய் கூட உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியுது, you have very good exposure, you have very good personality, நீங்க போய் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு போய் வந்து ப்ரீச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பிரபுபாத் அதே மாதிரி செய்யறாரு. Like that, at the age of 69, Prabhupada is carrying on the instructions of his spiritual master and is going. அதனாலதான் நமக்கு வந்து Bhagavad Gita as it is நமக்கு கிடைச்சிருக்கு, right? Because of Srila Prabhupada, because of the instruction of Bhakti Siddhanta Saraswati Thakur. And the Bhakti Siddhanta Saraswati Thakur தோன்றிய இடம் எங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சைத்தன்ய மடம், right? In Jagannath Puri. Jagannath Puri temple இருந்து கொஞ்சம் தூரம் walkable distanceல தான் இருக்குது இந்த சைத்தன்ய மட். That is where Ashtotra Siddha, His Divine Grace Bhakti Siddhanta Saraswati Thakur was born. He appeared here, right? He was not born, he appeared, right? So that is why this place is so important, right? This place is so important. இப்போ அங்க வந்து ஒரு பியூட்டிஃபுல் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கோயில் இருக்கு. பக்தி வினோத் தாக்கூரோட வீடு இருக்கு, and brahmachari ashram இருக்கு, right? Some prasadam seva is also arranged over there. And the Chaitanya Matla வந்து நம்மளோட prasadam seva also அங்க arranged இருக்கு. So we will be having prasadam also over there. So அங்க இருக்கிற deities நம்ம பார்க்கலாம். அங்க இருக்கிற இடம் Chaitanya Bhakti Vinod Thakur கூடி இருக்கிற இடம் பார்க்கலாம். Bhakti Siddhanta Saraswati Thakur appear ஆன இடம் பார்க்கலாம். It's a beautiful beautiful place. Srila Bhakti Siddhanta Saraswati Thakur ki jai. Patita Pavan Srila Prabhupada ki jai. Patita Pavan Srila Bhakti Vinod Thakur ki jai. Thai Gaura Premanande. Hari Hari Bol. Right? So this was Chaitanya Math. Right? This is what happened in Chaitanya Math. Arthad. Right? The next, there are lots of other places. Jagannath Puri la ரொம்ப ஒரு Jagannath Puri temple ரொம்ப அழகான ஒரு மீலை. ரொம்ப what I'm remembering right now is one of my favorite leelas in Jagannath Puri da. Okay, என்னன்னு பாத்தீங்கன்னா and it's concerning, இதுல வந்து இந்த லீலையில வந்து one of my favorite personalities appear our, right? So என்ன நடந்தது அப்படின்னா, so பாத்தீங்க அப்படின்னா Jagannath Puri temple வந்து பாத்தீங்கன்னா it is very close to the ocean. Bay of Bengal ocean coast இருந்து ரொம்ப ரொம்ப கிட்ட தான். ரொம்ப கிட்டன்னு சொல்ல முடியாது, but it's not far away. So ஒரு நாள் என்னாச்சுன்னா அந்த Bay of Bengal வந்து பாத்தீங்கன்னா it was very noisy. அந்த கடலோரமா நீங்க உட்கார்ந்தீங்கன்னா ஒரு soothing sound வரும் இல்லையா? So ஒரு sometime back என்னாச்சுன்னா it became very noisy. ரொம்ப ரொம்ப அதிகமா நாய்ஸ் வந்துட்டு இருந்தது, ரைட்? அந்த கடல்ல இருந்து. சோ ஜெகநாத் பூரியில இருக்கிற பலராம், பூரி டெம்பிள்ல இருக்கிற பலராமருக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. is becoming disturbed. என்ன இது ரொம்ப சவுண்ட் வருது அப்படின்ட்டு உடனே வந்து தம்பி கிட்ட கேக்குறாரு, ஜெகநாதர் கிட்ட கேக்குறாரு. ஜெகநாதர் வந்து தம்பி தானே, he is subordinate. So ஜெகநாதர், ஏய் ஜெகநாத், கிருஷ்ணா, என்னடா உன்னோட மாமனார் ரொம்ப சத்தம் போடுறாரு. Because who is he? Who is Jagannath? The husband of Lakshmi. And who is Lakshmi? The daughter of ocean. Samudra Devoda
daughter is Lakshmi, and Lakshmi is married to Jagannath. So Jagannatharku Oceanku enna sambandham, like a father-in-law son-in-law relationship. So Balaram வந்து கேக்குறாரு, என்னடா கிருஷ்ணா உன் மாமனார் இன்னைக்கு ரொம்ப சத்தம் போடுறாரு, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், போய் சொல்லு. Ask him to remain a little silent. Okay, I want to take rest. போய் சொல்லு. இப்போ ஜெகநாதர் வந்து அண்ணா தானே அந்த பேசி கேட்டு சரிங்க நான் போயிட்டு வரேன். அப்போ மாமனார் கிட்ட டைரக்டா போக முடியாது, கரெக்டா? மாமனார் கிட்ட டைரக்டா போயிட்டாருன்னா வைஃப் வந்து கொச்சுக்குவாங்க. எப்படி நீங்க டைரக்டா போலாம் என்கிட்ட கேட்காம அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? Right? So that's why she's instead of going directly to his father, he's going to his wife, right? Lakshmi Devi கிட்ட போய் சொல்றாங்க. அதுவும் வந்து ரொம்ப கூச்சப்பட்டு போறாரு. வெரி எம்பாரசிங் சிச்சுவேஷன். பிகாஸ் லக்ஷ்மி தேவி கிட்ட எப்படி சொல்றது, உங்க அப்பா வந்து அப்பனால வந்து என்னோட அண்ணன் வந்து ரிஜிஸ்டர் பாக்குற அப்படி சொல்ல முடியாது. வெரி எம்பாரசிங் சிச்சுவேஷன் ஜெகநாதன். யோசிச்சு பாருங்க, பகவானுக்கே எப்படி நல்லா, right? So in the but these are all pastimes, right? These are all pastimes. We should not misunderstand this at our own level. These are all divine pastimes of the Lord. So Jagannath வந்து ரொம்ப பணிவோட ரொம்ப ஹியூமிலிட்டியோட போய் லக்ஷ்மி தேவி கிட்ட கேட்கறாங்க, மை டியர் வைஃப், ஒரு ஃபேவர், சின்ன ஒரு ஹெல்ப், சொல்லுங்க என்னாச்சு? ஜெகநாதர், உங்க கொஞ்சம் ஃபாதர் கிட்ட சொல்றீங்களா, அப்படியே கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ண சொல்றீங்களா, உங்க பலராமருக்கு வந்து டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்லி தயங்கி கொஞ்சம் பேசினாரு. லக்ஷ்மி தேவியும் வந்துட்டு வேற வேலையே இல்லை உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும், உங்களுக்கு புலாக்கள் வாசிக்கணும், எல்லாமே. ஏன்னா I'm not a maid servant to do all these stuff. She started like typical, like husband wife, quarrel. She started bouncing back. அதெல்லாம் பண்ண முடியாது, போங்க அப்படி சொல்றாரு. அப்படி சொல்லிட்டாங்க லக்ஷ்மி தேவி just bounce back like that. இப்போ ஜெகநாதருக்கு வந்து ஒரே புச்சமா இருக்கு, என்னடா பண்றது? திருப்பி வந்து அதே ஆசனத்துக்கு உட்கார்ந்துட்டாரு. பக்கத்துல வந்து பலராம் கேட்கிறாரு, போய் சொன்னியா, சொல்லிட்டு வந்துட்டியா? ஜெகநாதன் சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? இல்ல போய் கொஞ்சம் அமைதியா இருக்கு சொல்லிட்டேன். சொல்லிட்டால, நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு பலராமுக்கு வந்து மறுபடியும் டிஸ்டர்பன்ஸ் வருது. பலராமன், என்ன அப்படியே இருக்கு, ஒண்ணும் மாற்றமே இல்ல, சொன்னியா இல்லையா அப்படின்னு சொல்லி பலராம் வந்து திட்டிட்டு சொல்றாரு. Did you go and tell him or not? இல்ல நீ சொல்லல, நான் போய் சொல்றேன் பாரு அப்படி சொல்லி மிரட்டுறது. ஜெகநாதர் வந்து நீ போக வேண்டாம், தயவு செய்து நீங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவருக்கு தெரியும் பலராம் போயிட்டாருன்னா அவ்வளவுதான், ஓஷனே இருக்காது, ரைட்? அவங்க ஃபுல்லா டெசர்ட் ஆயிடுவாங்க, ரைட்? So he knows Balaram should not go. நீங்க போகாதீங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பலராமர் வந்து காம் டவுன் பண்ணிக்கிட்டு போய் யோசிக்கிறாரு. ஜெகநாதர் வந்து யோசிக்கிறாரு, என்னடா பண்றது. ஒரு பக்கம் இங்க இருக்காங்க, வைஃப் வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அங்கேயும் நான் மாமனார் கிட்ட நான் டேரக்டா போக முடியாது, வைஃபும் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. இங்க பலராம் சூடாயிட்டே இருக்காரு, என் அண்ணா வந்து சூடாயிட்டு, என்ன பண்றது, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு. திடீர்னு வந்து அவருக்கு ஒரு ஐடியா வருது. Immediately he's getting an idea, a very very beautiful fantastic idea. He is immediately remembering his favorite devotee. பகவானோட favorite devotee யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Hanuman. Yes. Who is that? Hanuman. I mean, okay, Kalyani. Hanuman. Right. No. Nice, very nice. Yes. Bhagavanoda one of the favorite devotees pathina Hanuman, right? Anjaneya. So Jagannath வந்து is immediately in his mind calling Hanuman, please come, I need your help, please, I'm in a situation, very awkward situation, please help அப்படி சொல்றாரு. So இங்க யோசிச்சு பாருங்க, Lord is so beautiful. பகவான் முழுமுதல் கடவுள் கிருஷ்ணா எவ்வளவு மர்சிஃபுல் பாருங்க, right? He is asking for help from his devotee, right? From his devotee. This does not mean that he is low and the devotee is high. No, the Bhagavan எப்பவுமே மேலதான், devotees எப்பவுமே கீழதான். But because of the love the devotees have, and the particular devotee க்கு வந்து பகவான் மேல இருக்கிற அக்கறை அவ்வளோ டீப்பான லவ்னால பகவான், the Lord becomes dependent on the devotee, right? Always the devotee is dependent on the Lord.
Jivera Swarupa hai Krishnera Nityadas. We are always Nitya Krishnadas. Epome servants of the Lord. But the Lord is so merciful and he loves his devotees so much that he becomes dependent on the devotees. Right? இது வந்து ரொம்ப ரொம்ப பியூர் டிவோட்டீஸ் கூட நடக்கிற அந்த ரெசிப்ரோகேஷன். இந்த ஜெகநாத் உடனே வந்து கூப்பிடுறாரு பகவான். யார? ஆஞ்சநேயரை கூப்பிடுறாரு. ஆஞ்சநேயருக்கு வந்து தெரிய வந்துச்சு. Yeah, he got to know because Lord is inside the heart also. Right? உள்ளே இருக்காரு, வெளியில இருக்காரு. So ஜெகநாத் இப்படி கூப்பிடும் போது இப்போ கூட ஆஞ்சநேயர் வந்து இங்கதான் இருக்காரு. He is living in the Himalayas, right? He is Chiranjeevi. Yeah, one of the 7 Chiranjeevis is still existing on this planet. In the planet la irukar. So Himalayas la irundhu avukku call varudhu, right? Jagannath sonaliya, Jagannath network is very very strong. So Jagannath network avukku pidichikrar, he is getting the signal. Odane vandu he is flying from Himalayas and landing at Jagannath Puri, right? Immediately he is flying, jump, ore oru jump da. Himalayas and Puri avukku onnume illa, Ilangaikku poirukkaru. So this is nothing, this is no distance. From Himalayas is coming down to Jagannath Puri, right? Jagannath Puri போயிட்டு ஜெகநாதருக்கு முன்னாடி வராரு. சொல்லுங்க, my lord, oh lord, you called me, எனக்கு சொல்லுங்க என்ன சர்வீஸ் பண்ணலாம், how can I serve you, please tell me அப்படி சொல்றாரு, கேக்குறாரு. ஜெகநாதர் whole situation வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இங்க பாருங்க, அந்த என்னோட மாமனார் இருக்கார் பாத்தீங்களா, இந்த கடல், where he's somehow making a lot of noise these days. ரொம்ப இந்த வர ரொம்ப noisy ஆயிட்டாரு. என் அண்ணனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுது அவருக்கு, ஆனா எடுக்க முடிய மாட்டேங்குது. அவர்கிட்ட வந்து நேரா கேட்க முடியாது, என் வைஃபும் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ இதா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு ஹனுமான் கிட்ட. இப்போ ஹனுமான் வந்து, நீங்க கவலைப்படாதீங்க ஜெகநாதரே, மை லார்ட், ஐ எம் ஹியர் ஃபார் யூ, ஐ எம் ஹியர், ஐ கேன் டு whatever service you want. இவ்வளவுதானே, ஐ வில் டேக் கேர், டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு இஸ் டேக்கிங் லீவ். அப்படியே அனுமதி வாங்கிட்டு கடலோரமா போறாரு. கடலோரமா போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, what can I do idea. He's standing like this. ஒரு விஷாலமான ஒரு ரூப், ஒரு பயங்கரமான ரூப் எடுத்துட்டாரு. He's taking a huge form, and then what he's doing is, sound தானே வரக்கூடாது, அவர் வந்து இப்படி காது வைக்கிறாரு. He's enlarging his ears, ears அப்படி enlarge பண்ணிட்டு அந்த வர எக்ஸ்ட்ரா சவுண்ட் எல்லாமே தன்னுடைய காதுல வாங்கிட்டாரு, right? So that sound doesn't go into the temple. டெம்பிளுக்கு போகாத மாதிரி சவுண்ட் வந்து தன்னுடைய ஓன் காதுக்குள்ளார வாங்கிட்டாரு, right? Like this, he's standing like this and taking all the sound into his ears, right? அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, டெம்பிளுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா சவுண்ட் போகவே இல்லை, கொஞ்சம் கூட சவுண்ட் போகல. பல்ராம் வந்து நிம்மதியா வந்து நேசிக்கிறாரு. ஜெகநாதரும் நோட்டீஸ் பண்றாரு, Hanuman did it for my sake, he did it, right? எப்பவும் he never disappoints me. அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு, ஜெகநாதர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு, பல்ராமும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. நிம்மதியா வந்து the whole situation is settled, right? पतित पावन श्री बजरंग बली की जय, श्री जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी की जय. இந்த பாஸ்ட் டைம் இங்க நடந்ததுனால அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு டெம்பிள் இருக்கு, டெடிகேட்டட் டு ஸ்ரீ ஹனுமான், ரைட்? இந்த டெம்பிளோட பேர் வந்து பாத்தீங்கன்னா கான்பட் ஹனுமான். Why? Because he is holding his ears. So kanpat, kan means ears, kanpat, right? Or also it is known as kanpakad, right? Kanpakad means holding the ears. So Hanuman, who is holding the ears, Hanuman, that temple is known as Kanpat Hanuman temple, Kanpat Hanuman temple, right? So this beautiful pastime happened at this place, right? இப்போ கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெகநாத் பூரியில இருந்து கடலுக்கு வந்து அவ்வளவு பெரிய டிஸ்டன்ஸ் கிடையாது. ஆனா the moment you enter the சிம்ஹ துவாரம், அதாவது ஜெகநாத் டெம்பிளோட மெயின் துவாரம் நீங்க என்டர் ஆனீங்கன்னா உங்களுக்கு கடல் சத்தமே கேட்காது, கடலோட சத்தமே கேட்காது. கொஞ்சம் வெளியில வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கேட்கும். You can hear the sea or sound. நீங்க காம்ப்ளெக்ஸ்ல இருந்து வெளிய வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கடலோட சத்தம் கேட்கும். உள்ள போன உடனே உங்களுக்கு கேட்காது. You cannot hear it, right? It's a miracle, but it's not. It is a miracle for the people outside, scientific community, scientists, materialistic people. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய miracle, ஒரு பெரிய அற்புதம் நடக்குது அப்படின்னு, right? But actually this is pure love of a devotee for his Lord.
right? ஜெகநாதருக்காக ஹனுமான் இன்னும் கூட வந்து பாத்தீங்கன்னா அங்க நின்னுட்டு இருக்காரு, காது புடிச்சிட்டு, right? He's receiving all the extra sound into his ears so that the temple remains undisturbed. அங்க வந்து கொஞ்சம் கூட சவுண்ட் போகாம பாத்துக்கிட்டாரு, right? This is how Hanuman is serving Jagannath, right? ஹனுமானுக்கும் ஜெகநாதருக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன், beautiful connection. This is how he's serving, right? Pavan Putra Hanuman ki jai, Patita Pavan Shila Prabhupada ki jai, Thal Gaura Premanande. This is Kanpat Hanuman. அடுத்தது ஓகே, ஹனுமானுக்கும் ஜெகநாதருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், கரெக்டா? இப்போ நம்ம இருக்கிற இடம், சவுத் இந்தியா, திராவிட தேசம். திராவிட தேசத்துக்கு, அதாவது நம்மளோட சவுத் இந்தியாவுக்கு ஜெகநாத் பூரிக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? வாட் இஸ் தேர் எனி கனெக்ஷன்? கேட்டிருக்கோம் நிறைய, நம்ம நிறைய போயிருப்போம் ஜெகநாத் பூரி. பட் நம்மளோட சவுத் இந்தியாவுக்கு ராமாயணா history of Ramayana, Ramar, Lanka, okay, Anjaneer. Yes. That's the connect. Very nice. Right? Still Yes, you were saying something? Hare Krishna. Shubha Mataji, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. You wanted to say something, Shubha Mataji? no ma'am, no. I said Ramayana is the connect. Ramayana Okay. and Okay. still evidence are there. You can see the existence of Ramayana. Yes. Even there is a temple in Erikatha Ramar Kovil near Chengalpattu district. ஏரிகாத்து ராமர்ல வந்து ராமர் வந்து போய் தவம் இருந்து சீதாவை எடுத்துட்டு போனதுக்கான நிறைய இருக்கு. அங்க வந்து அந்த ஏரி இன்னைக்கும் அந்த இட்ஸ் a புழல். I'm staying nearby that. So you can still say the story. That will be good. நீங்க சொல்லுங்க, அந்த ஸ்டோரியை சொல்லுங்க, so people will get excited how Rama is live ன்னு சொல்லிட்டு. ஏரிகாத்த ராமர் வந்து அது ஒரு பெரிய கதை இல்லையா? நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். Yes. Okay. So yes, that is a beautiful story. We'll come to that later. So இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெகநாத் பூரி டெம்பிளுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன கனெக்ட், ஒரு ரொம்ப யூனிக் என்ன கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, பிரம்மதேவர், once Lord Brahma, he came down here. இங்க ஜெகநாத் பூரி பக்கத்துல ஒரு மலை மேல ஏறிட்டு பிரம்மா was meditating. He was meditating on the Lord. He was chanting Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. He was chanting very deeply and remembering the Lord. And அந்த நேரத்துல the Lord became very pleased. The Lord became very happy. ரொம்ப சந்தோஷமாயி அவர் முன்னாடி வந்து பிரகடமாகிறார், தர்ஷனம் கொடுக்கிறார். தர்ஷனம் கொடுத்த உடனே சொல்றாரு, I am very happy, my dear Brahma, very happy with your meditation and your devotional service. அதனால நான் வந்து இங்க பெர்மனண்டா தர்ஷனம் கொடுக்க போறேன். இந்த மலை மேல பெர்மனண்டா ஒரு தர்ஷனம் கொடுக்க போறேன். in the form of நாராயண ரூபத்துல, 4 கையோட ரூபத்துல, சங்க சக்கரகதா பத்மா 4 கை ரூபத்துல இங்க வந்து இந்த இடத்துல பெர்மனண்டா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தர்ஷனம் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு he is leaving behind a deity. பகவான் வந்து போகும்போது he is leaving behind a நாராயண deity. 4-handed formல ஒரு deity வந்து விட்டு போறாரு. and Brahma வந்து he is installing that deity on top of that mountain. அது மட்டும் இல்ல, dear devotees, at the time when Lord left, பகவான் அங்க இருந்து கிளம்பும்போது சொல்றாரு that இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் it will be known as Brahmagiri, because you meditated here and it's a giri. So Brahma meditate பண்ண mountain பேரு Brahma mountain or Brahmagiri, right? So Brahmagiri temple, Brahmagiri mountain மேல என்னோட deity இருக்கணும் in the form of Narayana அப்படின்னு சொல்லிட்டு deity கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. And Brahma, what he's doing is installing அந்த Brahmagiri மலைக்கு மேல
அந்த டிடியை அந்த நாராயண டிடியை 4 கை ரூபத்தோட டிடி வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிடுறாரு. Right? He's installing on top of that mountain. And he's also carrying on. He's also living. பின்னாடி as time passed, நம்மளோட திராவிட தேசத்துல இருக்கிற ஆழ்வார்கள், you will not imagine this, you will never heard of this. ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து பூரிக்கு போறாங்க. ஜெகநாத் பூரிக்கு போகும்போது they are building a beautiful temple for this Narayana deity. பிரம்மதேவர் வந்து ஒரு சின்ன டெம்பிள் கூட்டிட்டு ஒரு சின்ன ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு போனார். பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆழ்வர்கள் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு அங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு போறாங்க. Right? Yeah, they are giving a beautiful residential place for the Lord. Right? அதனாலதான் இந்த டிடியோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா ஆழ்வார்நாத், ஆழ்வர்களோட நாதன் Narayana, because ஆழ்வார்கள் வந்து யாரை கூப்பிடுவாங்க, because they are known for their bhakti, their devotion for Narayana. Right? So இந்த டிடியும் நாராயண ரூபத்துல இருக்கு, 4 கை ரூபத்துல இருக்கு, பகவானோட 4 கை ரூபத்துல இருக்கு. So that's why this deity came to be known as ஆழ்வார்நாத், ஆழ்வர்களோட நாதன் Narayana அப்படின்னு சொல்லிட்டு. So this temple came to be known as ஆழ்வார்நாத். Right? As time passed, Alvarnath became Alarnath. Right? So Alarnath, இப்போ இருக்கிற அந்த டெம்பிளோட பேர் வந்து same temple, now it is known as Alarnath. Right? முன்னாடி it was known as Alvarnath because Alvars வந்து ரொம்ப இங்க இருந்துட்டு ரொம்ப நிறைய உள் மனசோட ரொம்ப heartfelt bhakti devotional service பகவானுக்கு செய்தாங்க. Right? For this deity, for Narayana. Here, Alvarnath. That's why it came to be known as Alvarnath. As time passed, it became Alarnath, short form, Alarnath. Right? So, இப்போ இருக்கிற டெம்பிளோட பேர் வந்து பாத்தீங்கன்னா Alarnath. Then later on, very recently, ரொம்ப ஒரு few thousand years back, வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட most exalted ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியா, தன்னுடைய பூரி விசிட் அப்போ he went to Puri. எல்லாருக்கும் தெரியும். He went to Jagannath Puri. He took darshan of Jagannath, and after that he went to Alarnath. Alarnath போயிட்டு பகவானுக்கு சேவை செய்தார். பகவானுக்கு சேவை செய்து அங்க நிறைய போயிம்ஸ்ல எழுதி நிறைய கதைகளை கேட்டு பக்தர்களோட மிங்கிள் ஆயிட்டு அங்க கொஞ்ச நாள் இருந்தார். He was staying in that Alarnath temple for some days. Sripad Ramanujacharya. Right? So Sripad Ramanujacharya also became very inspired by seeing the deity of Alarnath, Narayana Rupa. Right? And the deity இன்னும் கூட நம்ம வந்து பார்க்கலாம். Right? It's still there. We can see the darshan of that Alarnath temple in Jagannath Puri. It is just 25 kilometers. Jagannath Puri temple இருந்து 25 kilometers தூரத்துல இருக்கு. And you can have darshan of that temple, even today. Right? I can show you right now. Right? So this is the beautiful deity of Alarnath. பாத்தீங்கன்னா 4 கை ரூபத்துல பகவான் இருக்கார் இல்லையா? சங்க சக்கர கதா பத்மா. கீழே வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அவங்களோட சர்வன்ஸ் along with கருடா இருக்காரு. பாத்தீங்கன்னா பகவானோட ரைட் ஃபீட் பக்கத்துல வந்து கருடா இருக்காரு. Right? You can see that. You can see Garuda. So this is the deity left behind by Bhagavan himself. Bhagavan Krishnare வந்து இந்த deity விட்டுட்டு போனாரு. For whom? For in front of Brahma இந்த deity install பண்ணிட்டு when he left later on ஆழ்வார்ஸ் வந்துட்டு சவுத் இந்தியால இருந்து ஆழ்வார்கள் வந்து போயிட்டு இந்த டீட்டிக்கு நிறைய சேவைகள் செஞ்சாங்க. டெம்பிள் ஒரு பிரம்மாண்டமான டெம்பிள் கட்டினாங்க, நிறைய சேவைகள் செஞ்சாங்க. லேட்டர் ஆன் ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியா பூரி போகும்போது இந்த டீட்டிக்கு சேவை செய்தார். Right? So this is how Jagannath Puri temple, Jagannath Puri is connected with South India.
right? Beautiful pastimes that happened over there. Sripad Ramanujacharya also served Alarnath, right? So Alvarnath, the original name, became Alarnath, right? Shri Alarnath Bhagavan ki jai, Sripad Ramanujacharya ki jai, Thai Gaura Premanande Haribo, right? So this is another beautiful pastime that happened here. Okay, Alarnath. So there are so many places that we can relish in and around Jagannath Puri, right? Nariya temples, Bhagavan say the Leela, right? So just one more pastime and then we will finish for today, right? So as promised, எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெகநாதரோட பிரசாதம், ஜெகநாதருக்கு வந்து நெய்வேத்தியம் செய்த பிரசாதம் ஃபர்ஸ்ட் விமல தேவிக்கு போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்ட் டைம். இது பின்னாடி ஒரு பெரிய ஒரு கதை இருக்கு, பெரிய ஒரு ஹிஸ்டரி இருக்கு, ரைட்? என்ன ஹிஸ்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா நாரத முனி வந்து he went to Jagannath Puri. Okay, he went to Jagannath Puri and had very nice prasad. அதாவது நீங்க ஜெகநாத் பூரி போயிட்டு பிரசாதம், ஜெகநாதரோட பிரசாதம் நீங்க சாப்பிடல அப்படின்னா பெரிய ஒரு அபராதம். ஏன் நீங்க பெரிய ஒரு அபராதம் செஞ்சுட்டீங்க அப்படின்னு, ரைட்? சொல்லுவாங்க. Because one of the most famous, the most dearmost aspect of Sri Jagannath Puri temple is the Mahaprasad. ஜெகநாதரோட பிரசாதம் அடிச்சுக்கவே முடியாது. ஜெகநாத பிரசாதம் மாதிரி எங்கேயுமே நீங்க வந்து கிடைக்காது, உங்களுக்கு கிடைக்காது. இட்ஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட். சோ ஒரு நாள் வந்து நாரத முனி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஜெகநாத் பிரசாதம் சாப்பிட்டு கைலாயத்துக்கு போறாரு. he's a traveler, right? Intergalactic traveler, right? Intergalactic travel. He can travel from one galaxy to another universe. Anywhere he can travel, right? He's a spaceman. Prabhupada சொல்லுவாரு intergalactic spaceman, right? Narad Muni, right? He's a spaceman, right? He can travel anywhere, right? So அப்படியே ஜெகநாத் பூரி வந்து பிரசாதம் முடி சாப்பிட்டுட்டு he was going to Kailash. Okay, he was going to Kailash. Okay, right? And Sarvaloka Sanchari, yes, that's another name for Narad Muni. Okay, yes, அப்படியே கைலாயத்துக்கு போறாரு. கைலாயத்துக்கு போயிட்டு அண்ட் கைலாயத்துக்கு எப்படி போறாருன்னா ஜெகநாதரோட பிரசாதம் சாப்பிட்டாரு இல்லையா? ஜெகநாதரோட பிரசாதம் வந்து அப்படி சாப்பிடும்போது ரொம்ப எக்ஸ்ட்ரீவ்ல இருக்காரு. நாரத முனி போய் ஆடிட்டு பாடிட்டே போறாரு. எப்பவுமே அவர் பாடிட்டே இருப்பாரு வீணை வச்சுட்டு. பட் திஸ் டைம் பிகாஸ் ஆஃப் ஜெகநாத் பிரசாதம் he was in extra ecstasy, right? அப்படியே ஆடிட்டு பாடிட்டு ரொம்ப lost in thoughts of Jagannath. Like that he was entering Kailash. And who is in Kailash? The one and only Mahadev, Shiva Peruman, right? And Lord Shiva saw him. Lord Shiva seeing அவருக்கு வராரு, அப்படியே ஆடிட்டு பாடிட்டு வராரு. So Shiva Peruman கேக்குறாரு, hello Hare Krishna, Narad Muni ji, what happened? Kya hua? You know, why are you so much in ecstasy, right? Narad Muni say, I don't know, I cannot control myself. I just இப்போதான் வந்து ஜெகநாத பூரி இருந்து ஜெகநாதோட பிரசாதம் சாப்பிட்டு வந்தேன். அந்த பிரசாதம் எனக்கு வந்து சாப்பிட்ட உடனே எனக்கு அவ்வளவு ஒரு எக்ஸ்ட்ரீசி வந்துச்சு. பிகாஸ் நம்ம நினைக்கலாம் சாப்பாடு தானே, சாதாரண சாப்பாடு தானே, நெய்வேத்தியம் செய்து சாப்பாடு தானே, இதுல என்ன இருக்கு? பட் நோ, டிவோட்டீஸ் அப்படி பார்க்க மாட்டாங்க, ரைட்? ஜெகநாதர் பகவானுக்கு ஆஃபர் செய்த பிரசாதம் பாத்தீங்கன்னா it is touched by the lips of Jagannath, right? It is touched by the saliva of God. பகவான் முழுமுதல் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் இது சாப்பிட்டிருக்காரு. பகவான் ஜெகநாதரோட கூட உச்சிஷ்டம் இது. This is the உச்சிஷ்டம் of Jagannath, right? That is why devotees, they honor it. நம்ம எப்பவுமே I'm going to eat prasadam அப்படின்னு சொல்ல மாட்டோம். I'm going to honor prasadam. Food is for eating. Prasadam is to honor, right? Honor. We honor it. We respect it while eating. We think மனசுல வந்து நம்ம இதயத்துல we make this a point that இது வந்து ஆர்டினரி சாப்பாடு கிடையாது, பயிர் சாதம் கிடையாது, சாம்பார் சாதம், ஆர்டினரி சாம்பார் சாதம் கிடையாது. இந்த பதார்த்தம் வந்து பகவான் வந்து சாப்பிட்டிருக்காரு.
this is the uchishtam of Bhagavan. அப்படி நினைச்சிட்டு தான் சாப்பிடுவாங்க devotees, right? Narad Muni is the topmost devotee, right? One of the top very exalted devotees, and he is enjoying prasadam like anything. அப்படி பார்க்கும்போது சிவபெருமான் பாத்தீங்கன்னா நீங்க ஜெகநாதரோட பிரசாதம் நீங்க சாப்பிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் கொடுங்களே, எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரஸி வரட்டுமே, எனக்கு கொஞ்சம் ஆனந்தம் வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. கேட்கும் போது நாரத முனி வந்து ஐயோ ஃபுல்லா முடிச்சிட்டேனே, நத்திங் லெஃப்ட், ஐ ஏட் இட் ஆல், சாரி. சிவபெருமான் ஓ நோ ஏதாவது இருக்கும் பாருங்க, ஏதாவது பாக்கெட்ல தோத்திக்குள்ள சொரிஞ்சு ஏதாவது வச்சு, இல்லப்பா ஐ ஃபினிஷ்ட் எவ்ரிதிங். யோசிக்கிறாரு, ஏதாவது பண்ணணுமே, ஏதாவது பிரசாதம் வேணும். சிவபெருமான் இஸ் வெரி adamant. He is the Vaishnavanam Yatha Shambhu. He is the topmost devotee of Krishna. கிருஷ்ணரோட மிகப்பெரிய பக்தர்களோட டாப்மோஸ்ட் பக்தர் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான். Vaishnavanam Yatha Shambhu. The topmost Vaishnava is Shambhu, Shiva. So he is very desperate to have Krishna Prasad. அப்படி சொல்லிட்டு இல்ல ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாரத முனியோட விரல்ல வச்சுக்கிட்டு விரல்ல வந்து அவரோட நேல்ஸ்ல கொஞ்சோண்டு துளியோண்டு பிரசாதம் மாட்டி இருக்கு. அது எனக்கு வேணும் சிவபெருமான் சொல்றாரு. பாருங்க இவ்வளவு ஒரு எந்தூசியாசம் பாருங்க சிவபெருமானுக்கு. கிருஷ்ண பிரசாதம் ஒரு துளியோண்டு கிருஷ்ண பிரசாதம் கிடைச்சாலே போதும், ஜெகநாதரோட பிரசாதம் கிடைச்சாலே போதும். சோ நாரத முனியோட விரல வச்சு இழுத்துட்டு நெயில்ஸ்ல மாட்டி இருக்கிற பிரசாதமோட சின்னோட கொஞ்சோட துளியோண்டு பிரசாதம் அப்படின்னு எடுத்துட்டு வாயில வச்ச உடனே that's it, finished. He started தாண்டவ். அவ்வளோ எக்ஸ்ட்ரீஸ்ல தாண்டவ ஆட ஆரம்பிச்சிட்டாரு. சிவபெருமான் வந்து he started நட்டராஜ், right? He is the king of all dancers, right? அவர் உடனே வந்து தாண்டவ நிருத்ய ஸ்டார்ட் பண்றாரு. உடனே started doing தாண்டவா, right? அப்படியே நாரத முனி வந்து கிளம்பிறாரு. he is leaving on his way. சிவபெருமான் இந்த கைலாயத்துல உட்கார்ந்துட்டு நின்றுட்டு ஜெகநாதரோட பிரசாதம் சாப்பிட்ட உடனே தாண்டவ ஆரம்பிச்சிட்டாரு, ரைட்? இது வந்து பார்வதி தேவி வந்து பாக்குறாங்க. பார்வதி தேவி வந்து பார்த்துட்டு தாண்டவா, இன்னும் டைம் ஆகலையே, இன்னும் டைம் நிறைய இருக்குப்பா, பிரளயம் வர்றதுக்கு நிறைய டைம் இருக்கு, ஏன் இப்பவே ஆடுறீங்க? பிகாஸ் when does சிவபெருமான் does தாண்டவ்? at the time of பிரளயம், ரைட்? பிரளயம் வரும்பொழுது மட்டும்தான் தாண்டவ ஆடுவார். இன்ஃபேக்ட் தாண்டவ வரும்பொழுது பிரளயம் ஸ்டார்ட்ஸ், ரைட்? பிரளயம் ஸ்டார்ட்ஸ் and everything எல்லாமே அழிஞ்சு போயிடும். இதெல்லாம் இந்த கீழே இருக்கிற கைலாஷ்க்கு கீழே இருக்கிற எல்லா உலகம் whole everything becomes destroyed except for the dhams, of course, right? So பார்வதி தேவி சொல்றாங்க, ஏன் இப்போ தாண்டவம் இன்னும் நிறுத்த மாட்டீங்க, இன்னும் டைம் நிறைய இருக்கு பிரளயம் வர்றதுக்கு. இல்ல எனக்கு தெரியல, I'm very ecstatic, ரொம்ப எனக்கு ஜெகநாத் பிரசாதம் கிடைச்சிருக்கு, I'm very very excited. அதனால அந்த எக்ஸைட்மெண்ட்ல வந்து நான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். He's doing தாண்டவம், he's continuously doing தாண்டவம், ரைட்? அங்க எல்லாமே ஆடுது, எல்லாமே நிறைய ஆடிட்டு இருக்கு. பிகாஸ் சிவபெருமான் வந்து டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும், எல்லாம் ஆட ஆரம்பிச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் கோயிங் டு டிஸ்ட்ராய். இருங்க ரிலாக்ஸ். அட்லீஸ்ட் பார்வதி தேவி வந்து கெஞ்சி கேக்குறாங்க, ஓ மகாதேவ், மை டியர் ஹஸ்பண்ட், நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, ஆனந்தத்துல இருக்கீங்க, அந்த ஆனந்தம் எனக்கும் கொஞ்சம் கொடுங்களேன், எனக்கும் கொஞ்சம் பிரசாதம் கொடுங்களேன். ஜெகநாதரோட பிரசாதம் உங்களுக்கு கிடைச்சிருக்கேன், எனக்கு மட்டும் கொடுக்கல, எனக்கு கொடுங்க பிளீஸ். பாத்தீங்கன்னா அதாவது ஒரு கிரகஸ்தன் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி தேவி இஸ் டூயிங் டிபேட். அதாவது ஹஸ்பண்ட் வந்து யாராவது கொண்டு வந்தாங்கன்னா he should first give it to the wife அப்படி சொல்லி பார்வதி தேவி வந்து ஆர்கியூ பண்றாங்க. சிவபெருமான் வந்து மாட்டிட்டேனே, finished everything, துளியோண்டு இருந்தது அதுவும் நான் சாப்பிட்டேனே அப்படி சொல்லிட்டு ரொம்ப he's stuck. இப்போ பார்வதி தேவி வந்து இல்ல you doing very wrong, you are not a good husband, அப்படிலாம் முடியாது, ரொம்ப கோச்சிட்டாங்க. பார்வதி தேவி is becoming very frustrated. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனோட she's going down, he's coming down. ஜெகநாத் பூரிக்கு வராங்க. ஜெகநாதர்னாலதான் எனக்கு கோல்ட் பிரச்சனை வந்துச்சு இல்லையா? she's becoming very frustrated. ஏன்னா எல்லாரும் என்ஜாய் பண்றீங்க, எனக்கு மட்டும் பிரசாதம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி is coming down to ஜெகநாத் பூரி and she's meditating on the Lord. She's fasting and meditating. Right? ஜெகநாதர் வந்து எனக்கு மர்சி கொடுக்காம இங்க இருந்து நான் நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிங் அண்ட் சாண்டிங் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. கண்டினியூஸ்லி எதுவும் தண்ணி கூட குடிக்காம, எதுவுமே சாப்பிடாம, just she's chanting and remembering the Lord
unless you show me your mercy, I will not move from here. அப்படின்னு சொல்லிட்டு திருவிதமோட very vow-ஓட she's sitting there, looking at her meditation. பார்வதி தேவியோட மெடிடேஷன் இருந்து மெடிடேஷன் பார்த்த உடனே ஜெகநாதர் முன்னாடி வராரு. ஜெகநாதர் வந்து முன்னாடி வந்துட்டு, ஓ மை டியர் பார்வதி, மை டியர் விமலா தேவி. பார்வதி தேவியோட இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா விமலா தேவி. ஓ விமலா தேவி, டோன்ட் இவ்வளவு கஷ்டப்படாதீங்க. யூ ஆர் வெரி கிரேட் டிவோட்டி. யூ ஆர் ரொம்ப, எனக்கு வந்து ரொம்ப பிரியமான டிவோட்டி நீங்க, ரைட்? பிளஸ் யூ ஆர் த வைஃப் ஆஃப் மை கிரேட்டஸ்ட் டிவோட்டி, ரைட்? இந்த மாதிரி நீங்க கஷ்டப்பட தேவையில்லை. பிளீஸ், இந்த மாதிரி நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா எனக்கு தான் ரொம்ப ரொம்ப மனசு ரொம்ப வலிக்குது. My heart bleeds to see you in such a situation. இனிமேல் நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்னோட உச்சிஷ்டம், first person to see my உச்சிஷ்டம், to honor my உச்சிஷ்டம் will be you. நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த உலகமே சாப்பிடும். இந்த உலகத்துக்கே பிரசாதம் எப்போ கிடைக்கும்னா after you honor it, right? Special mercy only in Jagannath Puri, right? அதனாலதான் even today, immediately after ஜெகநாதருக்கு வந்து நைவேத்தியம் பண்ணதுக்கு உடனே அந்த நைவேத்தியம் செய்த பிரசாதம் வந்து எங்க போகும் அப்படின்னா விமலா தேவியோட டெம்பிளுக்கு போகும். அங்கேதான் இருக்கு, ஜஸ்ட் ரைட் நெக்ஸ்ட் டு த ஜெகநாத் பூரி டெம்பிள், இன்சைட் த காம்ப்ளெக்ஸ் உள்ளாரையே ஜெகநாத் பூரியோட கோயில் பக்கத்திலேயே விமலா தேவி. பிரசாதம் இங்கிருந்து வெளியே வரும், அப்புறம் இதுக்குள்ள போகும், விமலா தேவிக்குள்ள ஒரு டெம்பிளுக்குள்ளார போகும். அங்க ஆஃபர் பண்ணதுக்கு அப்புறம் தான் வெளியில வரும், மக்களுக்கு டிவோட்டிஸ்க்கு வரும், டிவோட்டிஸ் எல்லாம் அதுக்கப்புறம் ஆனர் பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஜெகநாதரோட ரொம்ப ரொம்ப பிரியமான டிவோட்டி விமலா தேவிக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரசாதம் கிடைக்கும். She is the first person to taste the prasadam of Jagannath. Shri Shri Jagannath Baladev Subhadra Maharani ki jai, Shri Vimala Devi ki jai, Thai Gaur Premanande, Hari Hari Bol. So we'll stop here for today. Next week நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். We'll hear about even more beautiful pastimes that happened in Jagannath Puri Dham. प्रभुपाद की जय, श्री जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी की जय, श्री जगन्नाथ पुरी धाम यात्रा की जय, ताई गौर प्रेमानंदे. இப்போ உங்களுக்கு ஏதாவது questions, doubts, comments, reflections வேற இருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணலாம். Hare Krishna Prabhuji. Hare Krishna. Still mood is mind lingering in Puri only. Again, அந்த past times மூழ்கி போய் அவங்க அந்த எக்ஸ்ட்ரஸிக்கு நம்ம எக்ஸ்ட்ரஸிக்கு ரிலேட் பண்ண முடியாது. ஆனா பட் we are in ecstasy only. Can't even imagine இதெல்லாம் இல்லாம போய் விசிட் பண்ணோம்னா எப்படி இருக்கும். நாம் வந்து இதெல்லாம் தெரியாம மாதாஜி கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, மாதாஜி நான் டிவோட்டிஸ் சும்மா ஒரு ட்ரிப் மாதிரி போனா எப்படி இருக்கும், இதெல்லாம் கேட்டு டிவோட்டிஸ் கூட போனா எப்படி இருக்கும், பிளேசஸ் எல்லாம் அந்த டூர் இதுல பார்க்கும்போது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சோம். பட் ஒவ்வொரு இதுக்கும் அது பின்னாடி ஒரு அழகான பாசிட்டிவ் இருக்குன்றது ரியலி